ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் எந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். விழுப்புரம் மாவட்டம் 1993 தென்னார்காடு மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இது திருச்சி சென்னை நேஷ்னல் ஹைவேல அமைஞ்சிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்துக்கு கிழக்கில் புதுச்சேரி மாநிலமும், தெற்கில் கடலூர் மாவட்டமும், மேற்கில் கள்ளக்குறிச்சி மாவட்டமும், வடக்கில் செங்கல்பட்டு மாவட்டமும் இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தின் தாலுகாக்கள்: விழுப்புரம், செஞ்சி, திண்டிவனம், வானூர், விக்கிரவாண்டி, மரக்காணம், மேல்மலையனூர், கண்டாச்சிபுரம், திருவெண்ணைநல்லூர். விழுப்புரம் மாவட்டத்தில் பாயக்கூடிய ஆறுகள்: தென்மென்னை ஆறு, மணிமுத்தாறு, கெடிலம் ஆறு, சங்கராபரணி ஆறு, செஞ்சி ஆறு. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகள்: கம்பியாம்புலியூர் ஏரி, கெங்கவரம் ஏரி, சாலமேடு ஏரி, மல்லிகைப்பட்டு ஏரி, கோமாலூர் ஏரி. இந்த மாவட்டத்தில் ஏரிகளும் ஆறுகளும் நிறையா இருக்கனால நீர்ப்பாசன வசதிக்கு எந்த குறையும் இல்லை. இங்கே இருக்க மக்களும் அதிகமாக விவசாயம் தான் பண்ணுறாங்க. இந்த மாவட்டத்தில் நெல் அதிகமாக விளையுது. அதுலேயும் சொர்ணவாரி, சம்பா, நவரை இந்த அரிசிகள் 3 பருவத்துலேயுமே பயிரிடப்படுது. நெல்லுக்கு அப்புறம் பயிர் வகைகள் இங்கே அதிகமாக விளையுது. அதுலேயும் உளுந்து அதிகமாக சாகுபடி செய்யப்படுது. அப்புறம் கரும்பு இந்த மாவட்டத்தோட முக்கிய பணப்பயிராக இருக்குது. இந்த மாவட்டத்தில் 7 சர்க்கரை ஆலைகள் இருக்குது. ஸோ விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. விழுப்புரம் மாவட்டத்திலையும் பழமையான வரலாறுகள் நிறையா இருக்குது. இங்கேயும் பல்லவர்கள், சோழர்கள், விஜயநகர பேரரசுகள், முகலாய மன்னர்கள், அப்புறம் ஆங்கிலேயர்கள் இவங்க எல்லாருமே ஆட்சி செஞ்சுருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தோட பழமையான வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஆதாரம் செஞ்சிக்கோட்டை தான். தமிழ்நாட்டில் தப்பி இருக்கக்கூடிய பழமையான கோட்டைகளில் செஞ்சிக்கோட்டையும் ஒன்று. இது பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்குது. செஞ்சிக்கோட்டை முகலாயர்கள் காலத்தில் பாதுஷாபாத் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்தில் சிங்கம்புரி கோட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. அதுதான் காலப்போக்கில் செஞ்சிக்கோட்டை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இப்போவும் செஞ்சிக்கோட்டைக்கு பக்கத்தில் சிங்கவரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் இந்த கோட்டையில் எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்த சுற்றுலாத்தலம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. செஞ்சிக்கோட்டையோட இயற்கை வளம்னு பார்த்தோம்னா இங்கே 3 பெரிய மலைகள் இருக்குது. அப்புறம் 2 சிறிய குன்றுகள் இருக்குது. 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் முக்கோண வடிவத்தில் செஞ்சிக்கோட்டை இருக்குது. செஞ்சிக்கோட்டை நிறைய போர்களை பார்த்துருக்கு. இவ்வளோ வருஷம் ஆனாலுமே இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது செஞ்சிக்கோட்டை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான கோட்டைகள் எத்தனையோ கோட்டைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கோட்டை இன்னமும் கம்பீரமாக இருக்குது. இவ்வளோ ஸ்ட்ராங்கான செஞ்சிக்கோட்டையை யார் கட்டினா அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் இல்லை. ஏன்னா 2 கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. ஒன்று பல்லவர்கள் காலத்தில் காடவ மன்னன் செஞ்சியர்கோன் காடவன் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தும், இன்னொரு கருத்து இடையர் குலத்தை சேர்ந்த அனந்தகோன் அப்படிங்கிறவங்க கட்டினாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கருத்தும் இருக்குது. ஸோ யார் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சரியாக தெரியல. விழுப்புரம் மாவட்டத்தின் சுற்றுலா தலங்கள்: பஞ்சவாடி ஆஞ்சநேயர் கோவில். இந்த ஆஞ்சநேயர் கோவில் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில். இந்த கோவிலில் பார்த்தா பஞ்சமுக ஆஞ்சநேயரோட சிலை 150 டன் எடையுள்ள கருங்கல்லால் உருவாக்கப்பட்டு இருக்கு. அடுத்து செஞ்சிக்கோட்டை தமிழ்நாட்டில் தப்பி இருக்கக்கூடிய பழமையான கோட்டைகளில் இதுவும் ஒரு கோட்டை. அடுத்து மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில். இந்த கோவிலுக்கு ஒரு புராண கதை இருக்குது. அது என்னன்னா, பிரம்மாவோட ஒய்ஃப் சரஸ்வதி அவங்க சிவனுக்கும் பார்வதிக்கும் சாபம் கொடுத்துட்றாங்க. அந்த சாபத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி விஷ்ணு கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அப்போ விஷ்ணு சொல்கிறாங்க, நீ மேல்மலையனூரில் இருக்க நதிக்கரையில் இருக்க புற்றில் 5 தலை நாகமாக நீ தவம் இரு. அப்போ சிவன் உன்னை அந்த சாபத்திலேருந்து மீட்டு உன்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்வதி ரொம்ப நாளாக அந்த புத்துக்குள்ளேயே தவம் இருக்கிறாங்க. அப்போ அந்த நதிக்கரை வழியாக சிவன் அகோர உருவத்தில் வர்றாங்க. அவங்க அப்போ வரும்போது பார்வதி சாபத்திலேருந்து மீட்டுடுறாங்க. அது மாதிரி சிவனுமே கொஞ்ச நாளாக சாபத்திலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஸோ அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே என்னை தேடி வர பக்தர்களோட சாபம், பில்லி, சூனியம் இது மாதிரி தீமைகள் எல்லாத்தையும் நான் அழைச்சி அவங்களோட நலனை நான் காப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்குமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீமைகள் நடந்தாலோ அது மாதிரி சாபங்கள் ஏதோ நம்மளுக்கு பட்டுட்டாவோ நம்ம அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு போனால் நம்ம அதிலேருந்து எல்லாத்துலேயும் வெளியில் நம்மளுக்கு நலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நம்பப்படுது. அடுத்து வீடூர் அணை. இது 1959 அப்போ முதலமைச்சராக இருந்த காமராஜர் அவர்களால் திறக்கப்பட்டுச்சு. இந்த அணை நீர்ப்பாசன வசதிக்கு முக்கிய பங்கு வகிக்குது.
அடுத்து சிங்கவரம் ரெங்கநாதர் கோவில். இந்த கோவில் வந்து செஞ்சியை ஆட்சி செய்த தேசிங்க ராஜாவோட குலதெய்வம் கோயிலாக வந்து இருந்திருக்கு. இங்கே வந்து பல்லவர்கள் கால ஓவியங்கள் வந்து நிறையா இருக்குது. அடுத்து அபிராமேஸ்வரர் கோவில். இந்த கோவில் வந்து அப்பர், சுந்தரர், சம்பந்தர் இவங்க 3 பேர்னாலையும் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலமாக இருக்குது. இந்த கோவில்லையும் நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குது. அடுத்து எண்ணாயிரம். எண்ணாயிரம்ங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். இங்கே 1025 வருஷ கல்வெட்டில் எண்ணாயிரம்ங்கிறது ராஜராஜ சோழனின் பெயரை குறிக்குது. இங்கே அழகிய நரசிங்க பெருமாள் கோவில் இருக்குது. அடுத்து ஆரோவில். இது பார்க்கறதுக்கு ரொம்ப புதுமையாகவும் அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. இது வந்து ஐக்கிய நாடுகளோட கல்வி, அறிவியல், பண்பாட்டு நிறுவனம் உதவியோடு அமைக்கப்பட்ட ஒரு சர்வதேச நகரம். இது பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது. அடுத்து மரக்காணம் கடற்கரை. இது இந்தியாவோட கிழக்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப பழமையான கடற்கரை. இந்த கடற்கரை வந்து உப்பு உற்பத்தியில் சிறந்து இருக்கு. அடுத்து திருவெண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர் கோவில். இந்த கோவில் வந்து தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு தலம். அடுத்து மண்டகப்பட்டு திருமூர்த்தி கோவில். இது வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேருக்காகவும் கட்டப்பட்ட கோவில். இது வந்து பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டோட முதல் குடைவரை கோவில். அடுத்து தேசிய கல்மர பூங்கா. இது வந்து புவியியல் ஆய்வு பூங்கா. இங்கே வந்து 2 கோடி ஆண்டுகளுக்கும் பழமையான கல்மரங்கள் வந்து இருக்குது. இன்னும் விழுப்புரம் மாவட்டத்தில் நிறைய பழமையான வரலாறுகள் இருக்கலாம், நிறைய கோவில்கள் இருக்கலாம், நிறைய சிறப்பான இடங்கள் இருக்கலாம். நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருக்கலாம். நான் சொல்லாமல் விட்டுருந்தா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விழுப்புரம் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.